ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தர்பூசணி இருந்தால் மாறன் பூனை மாதிரி ஃப்ரிட்ஜை சுற்றிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். குர்ரா கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னப்போ கூட கொடுக்கல, அவனே கட் பண்ணி சாப்பிட்டான். எப்பொழுதும் மாறன் வந்து சீடோட தான் சாப்பிடுவான், சீடெலாம் தூக்கி போட மாட்டான். ரொம்ப நேரம் ஆக்கிடுவான் அப்படின்ட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். 2 பேருமே ஷேர் பண்ணி குடிச்சாச்சு. மதிய லஞ்ச் வந்து பாசிப்பருப்பு கடைஞ்சி வச்சு கூடவே வந்து சேப்பக்கிழங்கு வந்து வறுவல் பண்ண போகிறேன். சேப்பக்கிழங்கு குக்கரில் அவிய போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு விசில் வச்சாவே போதும். இல்லைன்னா ஓவர் குக் வச்சோன்னா கையில் பிசு பிசுன்னு ஓட்டும், நல்லாவும் இருக்காது. நான் அதனால் வடை சட்டிலேயே வேக வச்சுட்டேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான உப்பு, இதெல்லாம் நல்லா கையாலே பிசைஞ்சிட்டு நம்ம வேக வச்ச சேப்பக்கிழங்கையும் போட்டுற வேண்டியதான். பட்டும் படாத மாதிரி பிசையணும். ரொம்ப அழுத்தி போட்டு பிசைஞ்சோன்னா எல்லாமே உடஞ்சிரும். அதோட 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், இல்லைன்னா ஒழுங்கா ஒட்டாது. தாளிப்பு கொடுத்துட்டு பெரட்டி வச்ச சேப்பக்கிழங்கையும் போட்டு ஓரளவு வந்து ஸ்பூனாலே வந்து கிளறி விடணும். பை சைடா பருப்பு கடைஞ்சி வச்சிருந்தேன், அதுக்கு தாளிப்பும் கொடுத்துட்டேன். இவ்வளவுதான். மதிய லஞ்ச் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.